தம்பி எடுக்கலப்பா. தம்பி அந்த கொடியை கொஞ்சம் கீழே இறக்கி பிடிங்க. பிஜேபி அண்ணா திமுக கொடி கொஞ்சம் இறக்கி பிடிங்க தம்பி, இறக்கி பிடிங்க. அங்க பாருங்க படம் எடுத்துட்டு இருக்காங்க, மறைக்குது, கேமரா மறைக்குது. கீழே இறக்கி பிடிங்க, இறக்கி பிடி தம்பி. இல்ல கீழே இறக்கு, இந்த பக்கம் தள்ளுங்க. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருவரும் தலைவர்களை வணங்கி துறைமுகம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் எம்பி மாவட்ட கழக செயலாளர் சகோதரனா பாலகங்கா அவர்களே, பொறுப்பாளர் சகோதரர் திரு வி அறிவுடை நம்பி அவர்களே, என்னோடு வரி வந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு டி ஜெயக்குமார் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியிலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற திரு ஆவின் ஆர் அருள்வேல் அவர்களே, திரு வெற்றிலை திரு கே மாரிமுத்து அவர்களே, திரு லண்டன் வெங்கடேஷ் அவர்களே, பாஜக மாவட்டத்தில் திரு கிருஷ்ணன் அவர்களே, பாஜக மாவட்ட தலைவர் பி கிருஷ்ணன், பாமக மாவட்ட தலைவர் திரு பூங்கா ஆறுமுகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் முகமது சித்திக், தமாக மாவட்ட தலைவர் திரு டி எஸ் ஸ்ரீதர், புரட்சி பாரதம் கட்சி மகிமிதாஸ் அவர்கள் மற்றும் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் ஐஜேகே கட்சி நிர்வாகி, புரட்சி பாரதம் கட்சி நிர்வாகி, புதிய நீதி கட்சி நிர்வாகி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகி, பெருந்தலைவர் மக்கள் கட்சி நிர்வாகி, தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகிகள் வருகிறது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு நிலையில் இருக்கின்ற பொறுப்பாளர்களே, கழக உடன்பிறப்புகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, மீனவ நண்பர்களே, மகளிரை சேர்ந்த சகோதரிகளே, இளைஞர் வட்டாளங்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகங்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நன்றி கலந்த வணக்கம். இந்த துறைமுகம் சட்டமன்ற தொகுதி யார் நிற்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எதிர்த்து யார் நிற்கிறா? அவரை தோற்கடிப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணி பிரம்மாண்டமான கூட்டணி அமைச்சிருக்கிறோம். இயற்கையான கூட்டணி நம்முடைய கூட்டணி. நம்முடைய கூட்டணியுடைய கழகத்தின் சார்பாக இந்த துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்கு நிறுத்தப்பட்டிருக்கின்ற வேட்பாளர் அருமை சகோதரர் திரு ராயபுரம் மனோ அவர்கள், நம்முடைய வேட்பாளர் திரு ராயபுரம் மனோ அவர்கள், அவருக்கு இரட்டலை சின்னத்தில் வாக்களியுங்கள். நம்முடைய சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சின்னம், அம்மாவின் சின்னம், மக்களின் சின்னம், ஏழையின் சின்னம், மீனவரின் சின்னம், தொழிலாளரின் சின்னம், வெற்றி சின்னம். வாக்களிப்பீர் இரட்டலைக்கு. இன்றைய தினம் திரு உதயநிதி அவர்கள் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அவர் ஒரு விமர்சனத்தை என் மீது வச்சிருக்கார். நான் சில கூட்டத்தில் போய் பேசினேன். நம்ம கட்சி நிர்வாகிகள் சொன்னதுதான் நான் சொன்னேன். பால்டாயில் குடித்தவங்க எல்லாம் பஞ்சு டைலாக் பேசுன்னு சொன்னேன். பால்டாயில் குடித்தவங்களாம் இவருக்கு ஏங்க கோபம் வருது? யாரையாவது பெயர் சொல்லி சொன்னா? எங்கேயுமே பெயரை குறிப்பிட்டு சொல்லல. அப்போ இவருக்கு ஏன் கோபம் வருது? எங்க அப்பா குதிரைக்குள்ள என்ன அவரே சொல்லிட்டார், அவரே உண்மையை ஒத்துக்கிட்டார். ஆக திரு உதயநிதி அவர்களே, உங்களை நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை.
யார் பால்டாயில் கொடுத்தாங்களோ அவர்கள் பஞ்சு டைலாக் பேசுறாங்க. எங்க கழக நிர்வாகிகள் சொன்னாங்க, நான் பேசினேன். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி இனி பால்டாயில் பழனிசாமி, நீ என்ன பேர் வேணா வச்சுக்கியா, அதை பத்தி கவலை இல்லை. ஆனா இப்பொழுது ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு, பால்டாயில் குடிச்சவங்க யார் என்று இப்ப தெளிவாக்கப்பட்டு விட்டது. நாம பெயரை சொல்லாம பொதுவா பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அவர் தன்னை பற்றி தான் பேசுறார் என்று இப்பொழுது விமர்சனம் செஞ்சிருக்கிறார். இதிலிருந்து உண்மை என்ன? அவர் உண்மை ஒத்துக்கிட்டார்ல. மக்கள் சொன்னா மகேசன் தீர்ப்பு. அப்புறம் 1984ஆம் ஆண்டு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வந்தாங்க. அப்போ தேர்தல் வந்தது. இப்போ கருணாநிதி என்ன சொன்னார்? என்னுடைய நண்பர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்று வரார். அவர் சிகிச்சை பெற்று நலமோடு வந்த உடனே எனக்கு வெற்றி வாய்ப்பு கொடுங்க, அதை அப்படியே திருப்பி கொடுத்துட்டு வரோம். எவ்வளோ தந்திரம்! நல்லா எண்ணி பாருங்க. அப்பவே திரு கருணாநிதி அவர்கள் நம்ம ஏமாற்ற முயற்சிட்டு இருந்தார். அது வெளிப்படையா சொல்றார். ஏதோ நம்முடைய தலைவர் சிகிச்சை பெற்று வராரு, தேர்தலில் திரு கருணாநிதி போட்டிடுறாரு, இவருக்கு வெற்றி வாய்ப்பு கொடுக்குதான் திரு நம்முடைய தலைவர் தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே ஆட்சி திருப்பி கொடுத்துருவாங்க. யாருக்கிட்ட ஏமாற்று வேலை? கிராமத்தில் சொல்லுவாங்க, எறும்பு ஏரோப்ளேன் ஓட்டணும். உண்மைதானே? யாரை நம்ப வைக்கிறாங்க நினைச்சு பாருங்க. ஆனா விதை ஒன்று போட்டா சொரன்னா முளைக்கும். அது மாதிரி அவருக்கு மகன் தான் திரு ஸ்டாலின், அவருக்கு வாரிசா இருக்கிறார். ஆக அவர் என்னென்னலாம் பொய்ய சொல்லி நாட்டு மக்களை ஏமாற்றிடுவார் திரு கருணாநிதி, அதை விட பன்மடங்கு பொய் செய்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். பொய் சொல்வதற்கு நோபல் பரிசு கொடுத்தா ஸ்டாலினுக்கு பொருத்தமா இருக்கு. உண்மைதானே தம்பி? அதிமுக கொடி தள்ளி பிடிப்பா. அது மட்டும் இல்ல, நான் ஒரு சில கருத்தை சொன்னேன். திரு கருணாநிதி அவர்கள் அவர் உயிரிழந்த பிறகு மெரினா பீச்சில் இடம் கேட்டாங்க. நான் தெளிவா சொன்னேன், அது வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. ஏற்கனவே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடக்கம் செய்யப்பட்ட அந்த இடத்துல நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மாவர் முதலமைச்சராக இருந்து இருந்தாங்க. அந்த இடத்துல நாங்கள் அடக்கம் செய்யணும். ஆனால் அடக்கம் செஞ்ச பிறகு சில பேர் நீதிமன்றத்துக்கு போனாங்க. வழக்கு நிலுவையில் இருக்குது, அந்த பகுதியில் நிலம் கொடுக்க முடியாது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே திரு கருணாநிதி அவர்கள் உயிரோடு இருந்த பொழுது, முதலமைச்சர் இருந்த பொழுது, திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் எம்ஜி ராமச்சந்திரனுடைய மனைவி ஜானகி அம்மாள் அவர்கள் முதலமைச்சராக இருந்து பிறகு அவர் இறந்தார். அப்போ அதிமுக சார்பாக போய் அவர்கிட்ட கோரிக்கை வச்சாங்க திரு கருணாநிதி எடுத்து. அப்போ திரு கருணாநிதி அவர்கள் சொன்னாங்க, மினிட்லேயே எழுதியிருக்கார், ஏதோ அமைச்சரவை மினிட்லேயே எழுதியிருக்கிறாங்க. அதில் அவர் குறிப்பிட்டார், முதலமைச்சராக இருந்து உயிர் திறந்தா தான் மெரினா கடற்கரையில் அங்கே நல்லடக்கம் செய்ய முடியும். இவர் ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர், அதனால இவருக்கு மெரினா கடற்கரை இடம் கொடுக்க முடியாது. ஆனா ராமாவரம் தோட்டத்தில் சொந்தமான இடம் இருக்குது, அங்க அவர் திருமதி ஜானகி அம்மாவில் அடக்கம் பண்ணலாம், அங்க போலீஸ் மரியாதை கொடுக்கப்படும் என்று திரு கருணாநிதி அந்த அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கார். பிறகு திரு காமராஜ் அவர்கள் அவர் இறந்த பொழுது பல தமிழ்நாட்டை ஆண்டார். அவர் வேற கட்சியாக இருந்தார். கட்சி பாகுபாடும் இல்லாமல் எல்லோரும் பெருந்தலைவர் காமராஜ் என்று அன்போடு அழைக்கக்கூடியவர் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள். அவர் இறந்த பொழுது நம்முடைய அதிமுகவில் நாடாளுமன்ற இருந்து காங்கிரஸ் இருந்து அதிமுக நாடாளுமன்ற எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் அண்ணன் அவர்கள், அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் அழைச்சிட்டு போய் திரு கருணாநிதி கிட்ட போய் முறையிட்டாங்க. முறையிடும் போது, நீங்க முன்னாள் முதலமைச்சராக இருந்தாரு, தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாரு, மூத்த தலைவர், மெரினா கடற்கரையில் அடக்கம் பண்ண ஒரு இடம் கொடுன்னு சொன்னான். அப்ப திரு கருணாநிதி முதலமைச்சராக இருந்து இறந்தால்தான் மெரினாவில் இடம் கொடுக்கப்படும், இல்லைன்னா இடம் கொடுக்க முடியாதுன்னு கிண்டியில் கொடுத்தார். அப்ப கருணாநிதி சொன்னது நாம தானே செய்ய வேணும். அவர் என்ன சொன்னாரோ அதுதான் நான் செஞ்சேன்.
மாறுபட்ட கருத்து இல்லையில. ஆனால் ஸ்டாலின் அப்படி சொல்லார், எங்கள் அப்பாவுக்கு எடப்பாடி பழனிசாமி மெரினா கடற்கரையில் இடம் கொடுக்க மறுத்துட்டாருன்னு. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்க அப்பா என்ன கடைபிடிச்சாரோ அதைத்தான் நானும் முதலமைச்சர் கடைபிடிச்சேன். கிண்டியில் 2 ஏக்கர் நிலம் கொடுத்தோம். அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எதிரில் 2 ஏக்கர் நிலம், 1 ஏக்கர் 100 கோடிக்கு போகும். 200 கோடி நிலத்தை திரு கருணாநிதி அடக்கம் பண்ண நாங்கள் கொடுத்தோம். மறுத்து நீதிமன்றம் போனீங்க, தீர்ப்பு வாங்கினீங்க. நாங்கள் நினைச்சா மேல்முறையீடு செஞ்சிருக்கலாம், செய்யல. ஏன் செய்யல? எங்களுக்கு உயர்ந்த பண்பு இருக்குது, உங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம் இல்லை. திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் எங்களுடைய பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி, அவர் முதலமைச்சர் இருந்தாங்க. அப்படிப்பட்டவருக்கு பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடக்கம் செய்த அருகிலேயே அவருக்கு இடம் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் இடம் கேட்டோம். ஆனால் கொடுக்கல. சிந்திச்சு பாருங்க என்னென்னலாம் இப்போ பேசிட்டு இருக்காருன்னு. அதோட திரு கருணாநிதி அவர்கள் என்னென்ன பேசினார்? பெருந்தலைவர் காமராஜரை பற்றி மிக மிக மோசமாக பேசினார். அன்னை இந்திரா காந்தி அவரை பற்றி விமர்சனம் செஞ்சார். தியாகச்சலர் கக்கன் ஆகியோரை பற்றி விமர்சித்தார் திரு கருணாநிதி அவர்கள். ஸ்டாலின் இப்போ அப்படியே மறைச்சு பேசுகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எப்படியெல்லாம் முன்னாள் தலைவர்களை விமர்சனம் செய்தார் என்று எங்களுக்கு முழுமையா தெரியும். பட்டியலிட்டு பேசுவதற்கு எங்களுக்கு திறமை இருக்குது. இப்போ உங்களுக்கே தெரியுது, சொன்னா கோச்சுக்காரு. அது சொல்லக்கூடாது, நீங்க கேட்கறதுனால சொல்றேன். சொல்லலாமா வேண்டாமா? நான் பொது வாழ்வுக்கு 51 வருஷம் ஆகிப்போச்சு. அதிமுகவில் 1977 கட்சியில் சேர்ந்து இதுவரை எந்த தலைவரையும் நான் விமர்சனம் செஞ்சதே கிடையாது. நாகரீகமா அரசியல் ரீதியாக பேசுவேன். ஆனால் இன்றைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களை அவதூறாக பேசுவது, எங்கள் கட்சி பற்றி அவதூறாக பேசுவது, எங்களுடைய தலைவர்களை அவதூறாக பேசினா நாங்கள் எப்பொழுதும் பொறுத்து கொள்ள முடியாது. என்ன சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமி திண்ணையில் படுத்துட்டு முதலமைச்சர் ஆகிட்டான். அப்படி பேசுனா நம்ம ஏற்றுக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அதான் நான் சொன்னேன். எப்போது பார்த்தாலும் திரு ஸ்டாலின் பேசுறார், நான் யார் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதியுடைய மகன் அப்படின்னு சொல்றிய. ஆமா, உண்மைதான். யார் இல்லைங்கிறா? நாங்க சொல்றோம், முத்துவேல் கருணாநிதி திருட்டு ரயில் வந்திருக்காரு. அதுக்கு என்ன பண்ண? திரு மறைந்த கவிஞர் கண்ணதாசன் எழுதிய புத்தகத்தில் இது இடம்பெற்றிருக்குது. நாம சொல்லல, மறைந்த கவிஞர் கண்ணதாசன் அவர் எழுதிய புத்தகத்தில் திருட்டு ரயிலில் வந்தோம்னு எழுதியிருக்கார். ஸ்டாலின் அவர்களே, பேசக்கூடாது என்று நினைத்தேன், எங்களை பேச வைத்து விட்டீர்கள். இப்ப நேத்து திருவண்ணாமலையில் பேசிட்டு இருக்காரு. பேச பேச மறந்துட்டார். வேட்பாளர் மறந்து எந்த சின்னம் எந்த சின்னம் எந்த சின்னன்னு தெரியாத வேட்பாளர் நிறுத்தி வச்சிருக்காரு. ஏங்க, அவங்க கட்சி சின்னமே தெரியாத ஒரு கட்சி தலைவர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா அது கோவச்சுக்குவார். சொன்னா கோவச்சுக்குவார். நான் டிவியில் பார்த்தேன், போட்டு போட்டு காட்டினாங்க நம்ம பையங்க. அண்ணா இதை பாருங்கண்ணா. என்னப்பா இதை வேற கட்சி தலைவர் ஏதாவது வேற கட்சியிலேருந்து யாராவது நின்றுருப்பாங்க, அதனால சின்ன என்னன்னு கேட்டுப்போம். இல்லை, நான் திமுக கட்சிக்காரர் தான் நிற்கிறாருங்க வேட்பாளரா. அந்த கட்சி சின்ன என்ன? அந்த கட்சி சின்ன அது உதயச்சூரன் சின்னன்னு அவர் சொல்றாரு. இப்படிப்பட்ட முதலமைச்சர் தான் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்றார். அதுதான் சொன்ன பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவது இதனால தான். அதனால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. இன்றைக்கு தமிழக காவல்துறை முழுமையாக செயல்பட முடியல. அதிகார மையம், 4 அதிகார மையம். 1 முதலமைச்சர் ஸ்டாலின், 2 துணை முதலமைச்சர், 3 சபரீசன், 4வது துர்காம்மா. அவங்களும் வந்துட்டாங்க வெளியே. எத்தனை நாளைக்கு பார்ப்பாங்க? அவங்களும் இப்போ அரசியல் செய்ய வந்துட்டாங்க. ஆக 4 அதிகார மையங்கள் தமிழகத்தை ஆட்டி படைக்குது. நாடு தாங்குமா? ஒரு முதலமைச்சர் இருந்தாவே நாடு தாங்கல.
நாடு முதலமைச்சர் திரு கருணாநிதி குடும்பத்தில் இருந்தா நாடு வளருமா? நாடு உருப்படியாகுமா? இன்றைய தினம் தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அதிகமாகிட்டது. உண்மைதானே? பட்டி தொட்டி நகரத்தில் வீதி தோறும் மக்கள் அதிகமாக நடமாறுகின்ற பகுதி எல்லா இடத்துலையும் கஞ்சா விற்கிறாங்க. கஞ்சா விற்காத இடமே இல்லை. இந்த கஞ்சா விற்கிறதுக்கு யார் துணை நிற்கிறா? திமுக நிர்வாகிகள் துணை இருப்பதாக செய்தி. ஆக கஞ்சாவை எப்படி காவல்துறை கட்டுப்படுத்த முடியும்? விற்கிறவரே திமுக துணை நிற்கின்ற பொழுது கஞ்சாவை கட்டுப்படுத்த முடியல. இன்றைக்கு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் முதலமைச்சர் அவருடைய மானிய கோரிக்கை, போலீஸ் மானிய கோரிக்கை, அங்க அதில் போலீஸ் மானிய கோரிக்கையில் கொள்கை விளக்க குறிப்பு புத்தகத்தை வச்சிருந்தார். அப்போ 2 வருஷத்துக்கு முந்தி அப்போ அந்த புத்தகத்தில் 20வது பக்கத்தில் 2வது பேராவில் ஒரு கருத்தை சொல்றார். அந்த கருத்து பள்ளிக்கு அருகில கல்லூரிக்கு அருகில கஞ்சா வைத்திருந்து கண்டுபிடிக்கப்பட்டது 2348 பேர், கைது செஞ்சது 148 பேர். நான் முதலமைச்சர் கேட்டேன், நீங்க இதுக்கு இந்த துறைக்கு நீங்க தான் அமைச்சர்? ஆமா. இந்த கொள்கை விளக்க குறிப்பு யாரு எழுது? நான் தான் வச்சேன். அப்படின்னா கண்டறியப்பட்டது 2348, கைது பண்ணது 148. அப்படின்னா மற்றவங்க யாரு? திமுக கட்சிக்காரன். அவர் எங்க போய் கஞ்சா ஒழிக்க முடியும்? ஆக இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கம் இருக்கின்ற வரை கஞ்சாவை ஒழிக்க முடியாது. போதைக்கு அடிமையாகி குற்றச்செயலில் ஈடுபட்டதுக்கு காரணமே கஞ்சா போதை ஆசாமியால. கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. அப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் அண்ணா திமுக வெல்வது உறுதி. ஆட்சிக்கு உடனே 3 மாதத்தில் தமிழகத்தில் கஞ்சாவை அறவாக ஒழிக்கப்படும். போதை இல்லாத மாநிலமாக உருவாக்கப்படும். தமிழகம் போதை நிறைந்த மாநிலமாக காட்சியளிக்குது. இனி போதை இல்லாத மாநிலமாக, போதைப் பொருள் விற்பனை இல்லாத மாநிலமாக அண்ணா திமுக ஆட்சியிலே நிலைநாட்டப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு உடனே விலைவாசி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு உயர்ந்தாச்சு. அரிசி விலை உயர்ந்தாச்சு, கிலோவுக்கு 30 ரூபா உயர்ந்தாச்சு. என்ன விலை? கிலோ 1 லிட்டர் 60 ரூபா உயர்ந்து போச்சு. பருப்பு 40 ரூபா உயர்ந்தாச்சு. இப்படி விண்ணை முட்டுக்கிட்ட அளவுக்கு விலைவாசி உயர்வு. ஏழை மக்கள் நிறைந்த பகுதி இந்த துறைமுகம் சட்டமன்ற தொகுதி, ஏழை மக்கள் நிறைந்த பகுதி. இப்படி விலை உயர்வினால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுவதற்கு இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல? எடுத்தாங்களா? ஏழைகள் பாதிப்பை பற்றி கவலைப்பட்டாங்களா? எதுவுமே இல்லை. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு எல்லா துறையிலும் ஊழல். டாஸ்மாக் தமிழ்நாட்டில் 6000 மதுக்கடை இருக்குது. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மதுக்கடையிலையும் எல்லா 6000 மதுக்கடையும் சேர்ந்து 1.5 கோடி பாட்டில் விற்குது. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகம் வாங்கினாங்கல்ல? வாங்கினாங்களா இல்லைங்களா? சத்தமா சொல்லுங்க. அப்ப 1.5 கோடி பாட்டிலுக்கு ஒரு நாளைக்கு 15 கோடி, மாசத்துக்கு 450 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, 5 ஆண்டுல 24,000 கோடி டாஸ்மாக் கடையில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாகி கொள்ளையடித்த அரசாங்கம் தொடர வேண்டுமா? அண்மையில் அமலாக்கத்துறை இதில் ஊழல் நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்ப இருக்கிற நகர்ப்புற வளர்ச்சித்துறை மந்திரி, குடிநீர் வழங்கல் துறை மந்திரி, அந்த துறையில முறைகேடு நடைபெற்றிருக்காங்க. அமலாக்கத்துறை கண்டுபிடித்த ஆதாரத்தோடு சட்ட ஒழுங்கு டிஜிபிக்கு அறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் எஃப்ஐஆர் பதிவு செய்யல. அண்ணா திமுக கட்சி உடனடியாக நீதிமன்றத்தை நாடணும். நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை ஆதாரத்தோட இன்றைக்கு அனுப்பப்பட்டதில்லை. சரி, அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேணும், எஃப்ஐஆர் பதிவுன்னு சொல்லி கூட இதுவரைக்கும் பதிவு செய்யல. அண்ணா திமுக ஆட்சி வந்த உடனே இந்த துறையில் இருக்கின்ற அதிகாரிகள், துறை அமைச்சர் சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டுமல்ல, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நல்லா தெரியும், மாணவிக்கு பாலியல் சீண்டால் யார் அந்த சாரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த சார் தான் பிரியாணி சாப்பிட்டு இருந்தாரு, மூக்க பிடிக்க பிரியாணி சாப்பிட்டு இருந்தார். அதனால கவலைப்பட வேண்டியதே இல்லை. தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது. இந்த குற்ற நிகழ்வுகளை கண்டுபிடிக்க ஆங்காங்க சிசிடிவி கேமரா முதல் தடவையாக பொருத்தப்பட்டது அண்ணா திமுக ஆட்சியில்.
இன்னைக்கு சென்னை மாநகரம் முழுவதும் சந்து பொந்து எல்லா பகுதியிலும் குற்றங்களை எளிதாக கண்டுபிடிக்கின்ற விதமாக சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு சட்ட ஒழுங்கு பாதுகாப்பதற்கு அனைத்து நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதனால குற்றங்கள் குறைக்கப்பட்டது. திமுக ஆட்சியில் அப்படிப்பட்ட திட்டம் எதுவுமே கையில் இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த தொகுதியில் போட்டியிடுற அமைச்சர் பார்த்தார், பல ஆண்டு நூற்றுக்கணக்கான ஆண்டு நாமெல்லாம் தெய்வ பக்தி உள்ளவங்க வேண்டுதலை வச்சு நம்முடைய நகையெல்லாம் இறைவனுக்கு போய் காணிக்கா போடுவோம். அதை உருக்கிட்டார். யார் உருக்குனது? ஏங்க நகை உருக்கலாமா? ஏன் மற்ற அரசாங்கத்துக்கு உருக்க தெரியாதா? ஏன் இத்தனை ஆண்டு காலமாக பாதுகாத்து வந்தாங்க? காலங்காலமாக பக்தர்கள் காணிக்கையாக ஆண்டவனுக்கு அளிக்கப்பட்ட நகையை உருக்கியவர் இந்த தொகுதியில் போட்டியிடுறார். மன்னிக்கலாமா? தகுந்த பதிலடி கொடுப்பீங்களா? சிந்திச்சு பாருங்க. ஆண்டவனே பார்த்துக்குவார். ஆண்டவனே ஆண்டவன் இல்லைங்க, நான் சாதாரண மனிதன். நான் தெய்வ பக்தி உள்ளவன், அது உண்மை. தெய்வ பக்தி உள்ளவன். இதுல யார் தவறு செய்தாலும் சட்ட நிதியாக அதிமுக ஆட்சியிலே நடவடிக்கை எடுக்கப்படும். நம்முடைய வேட்பாளர் மனோ திறமையானவர், வலிமையானவர், மக்களிடத்திலே எளிமையாக பழகக்கூடியவர். இந்த துறைமுகம் தொகுதியிலே மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வருவதற்கு சட்டமன்றத்தில் உங்களுடைய சார்பாக குரல் கொடுக்கக்கூடிய நல்ல மனிதர் அதிமுக சார்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறோம். இப்ப நிற்கிற வேட்பாளர் இதை நம்பிட்டு இருக்கார். எது எவ்வளவு அடிக்கணுமோ அவ்வளவு அடிச்சிட்டார். இவர் முதல் எங்க இருந்தார்? அதிமுக இருந்தார். வேட்டி மாத்தி கட்டிட்டு அங்க போயிட்டார். வேட்டி மாத்தி கட்டி அங்க போயிட்டார். இன்றைக்கு நல்லா சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்க இருக்கின்ற கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் இரவுகள் பாராம தலைமை நிறுத்தப்பட்ட அவரை வெற்றி பெற செஞ்சாங்க. இங்க இருக்கின்ற நிர்வாகிகளுடைய ரத்தம் வியர்வை ரத்தமால் சிந்தி வெற்றி பெற செஞ்சாங்க. அப்படித்தானே? அவர் அடையாளம் காட்டப்பட்ட காரணத்தால அங்க சேர்த்துனாங்க. அதிமுக என்ற கட்சியில எம்எல்ஏ என்ற அடையாளம், அந்த அடையாளத்தை வச்சு தானே அங்க கட்சியில அங்க ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதிமுகவில் இப்ப இந்த அடையாளத்தை கொடுக்கலாம், அவருக்கு இடம் கொடுப்பாங்களா? அங்க அடையாளத்தை கொடுத்த கட்சி அதிமுக கட்சி, விலாசத்தை கொடுத்த கட்சி அதிமுக கட்சி. ஒவ்வொரு தொண்டனும் உழைத்து உழைத்து அந்த உழைப்பால் அவருக்கு அந்த வெற்றி கிடைச்சது, அந்த அடையாளம் கிடைச்சது. அதை கூட மறந்து கட்சிக்கு துரோகம் விளைவித்து வேறிடத்தில் போய் அடைக்கலம் பண்ணிருக்கிறீங்க. கையில பச்சை குத்தி இருக்கிற, கையில மறைக்க முடியாது. அதனாலதான் பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் உஷாரா இருந்து எல்லாத்துக்கும் பச்சை குத்தி விட்டார். இப்படியெல்லாம் தப்பு செய்வீங்க, நாங்க கஷ்டப்பட்டு உங்களை எல்லாம் வளர்ப்போம், நீங்க வளர்ந்த உடனே நீங்க உங்க வேலையை காட்டுவீங்க. அதற்காகத்தான் அந்த காலத்துல பச்சை குத்தி விட்டாருன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? உண்மைதானே? அது மட்டும் இல்ல, எப்ப பார்த்தாலும் வீரா பேசுறாரு. நல்லா நினைச்சு பாருங்க. அவர் சட்டமன்றத்தில் அதிமுக இருக்கும் போது திமுக எப்படி கடுமையாக விமர்சனம் பண்ணார். மறைக்க முடியாது தம்பி, அப்படியே பதிவாகி இருக்குது. அதை கொண்டு வரலாம்னு தான் நினைச்சேன், நாகரிக கருதி கொண்டு வரல. அந்த அளவுக்கு கடுமையா திரு கருணாநிதி அவர்களையும் ஸ்டாலினையும் விமர்சனம் செய்த வேட்பாளர் திமுக வேட்பாளர். அப்போ நிறைய கூட்டத்தில் திட்டினார், திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார். தீய சக்தி திமுக என்று விமர்சனம் செய்தார். அப்ப நல்ல வாய். இப்போ நீங்களே சொல்லிக்கங்க, அதிமுகவுக்கு யார் துரோகம் செய்கிறார்களோ அவரெல்லாம் ஆண்டவன் விட்டு வைக்க மாட்டார். பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா,
மக்களுக்காக வாழ்ந்த மறந்த தலைவர்கள், தங்களுக்கு என்று குடும்பம் இல்லை, இந்த நாட்டு மக்கள் தான் குடும்பம், இந்த அதிமுக தான் பிள்ளைகள், அவர்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர்கள், அவருடைய ஆன்மா சும்மா விடாது. விடுமா? அதோட கேவலம் டாய்லெட் பராமரிப்பு, அதை கூட விட்டு வைக்கல இந்த ஆட்சியில். டாய்லெட் பராமரிப்பில் கூட ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். எவ்வளவு பெரிய மாநகராட்சி! சென்னையில் சுமார் 30 லட்சம் பேர் வசிக்கிறாங்க. 30 லட்சம் பேர் ஓட்டர்ஸ், பொதுமக்கள் பார்த்தா 40 லட்சம் பேர். இவர்களுக்கு அடிப்படை தேவை நல்ல தண்ணி கொடுக்கணும், நல்ல சுகாதாரம் கொடுக்கணும், இன்றைக்கு கழிவு நீர் அகற்ற வேண்டும், இன்றைக்கு தெருவிளக்கு அற்புதமாக எரிய வேண்டும், குப்பைகள் அகற்ற வேண்டும். இது அடிப்படை தேவை. அதுக்கு ஒரு பொம்மையை பிடிச்சி கொண்டு வந்து கோர வச்சுட்டாங்க மேயரை. பாவம், அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, நான் இல்லைன்னு சொல்லல. ஏங்க, தமிழ்நாட்டுடைய தலைநகரம் சென்னை, எவ்வளவு பெரிய சென்னையில் மக்கள் தேவையான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்திருக்க திறமையான ஆளு திமுகவில் இல்லையா? அவர்களுக்கு ஒரு பொம்மை மாதிரி ஒருத்தர் தேவை. அவர்களை கொண்டாந்து மேயராக்கி அமர வச்சு ஊழல் செய்கின்ற நிலை இன்றைக்கு தமிழகத்தில் பார்க்கிறோம். உண்மைதானே? உண்மைதான். திமுக ஆளே இல்லை. ஆள் இருந்தால் இங்க இருக்கிற ஆள் போய் அங்கே எதுக்கு போய் மந்திரி ஆக முடியும்? இன்றைக்கு திமுக அமைச்சரவையில் 8 பேர் அண்ணா திமுக இருந்து போய் அமைச்சராக இருக்கிறாங்க. இப்போ 8 பேர் அண்ணா திமுக இருந்து தூக்கி எறியப்பட்டவர்கள், விலக்கி வைக்கப்பட்டவர்கள், செல்லாத நோட்டுக்கு சமமானவர்களா இன்னைக்கு அங்கே போய் அமைச்சராக இருக்கிறாங்க. உண்மைதானே? இப்போ 19 பேர் அண்ணா திமுக கட்சி சேர்ந்தவர் எம்எல்ஏ நிற்கிறாங்க திமுகவில். ஆக திமுகவில் கூடாரம் காலி ஆகிவிட்டது, அது எம்டி ஆகிட்டது. மக்கள் செல்வாக்கு இழந்துட்டாரு ஸ்டாலின். ஆக அண்ணா திமுக அப்படி இல்லை, இன்றைக்கு அபரிதமாக வளர்ந்துகிட்டு இருக்குது. மக்களிடத்தில் மிகப்பெரிய செல்வாக்கை நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கு மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, பொதுமக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுப்பதில் முதலிடம் இருப்பது அண்ணா திமுக கட்சி. இன்றைக்கு திமுக அப்படி இருக்குதா? அது ஒரு குடும்ப கட்சி, வாரிசு அரசியல். அங்கே மக்களுக்கு தேவையான திட்டங்கள் கிடைக்காது. ஆகவே அண்ணா திமுக ஆட்சியில் மீண்டும் தமிழகத்தில் மலர வேண்டும். இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும், ஊழலாட்சி அகற்றப்பட வேண்டும். அதோட மின் கட்டணம் 67% உயர்த்தியாச்சு, குடிநீர் வரி உயர்த்தியாச்சு, கடைக்கு வரி உயர்த்தியாச்சு, வீட்டு வரி உயர்த்தியாச்சு. வீட்டு வரி 100% உயர்த்திட்டாங்க, கடை வரி 150% உயர்த்தியாச்சு, குப்பைக்கு வரி போட்டாச்சு, குடிநீருக்கு வரி போட்டாச்சு. இப்படி மக்கள் மீது மிகப்பெரிய வரி சுமை. ஒரு பக்கம் உணவுப் பொருளுடைய விலை உயர்வு, மக்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறாங்க. தமிழகத்தில் எப்பொழுது தேர்தல் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாங்க. இந்த தேர்தலில் நம்முடைய வெற்றி வேட்பாளர் மனோ அவர்களுக்கு 2 லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அதிமுக தேர்தல் அறிக்கை 297 அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறோம். முக்கியமான அறிவிப்புகள்: விலைவாசி உயர்வு, வரி உயர்வு, இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிப்பிலிருந்து அவர்களுக்கு சற்று விலக்கு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் 10,000 ரூபாய் சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டையில் இருக்கின்ற குடும்ப தலைவிகள் மீது மாதந்தோறும் 2,000 ரூபாய் வங்கி கணக்கிலே செலுத்தும். எல்லா குடும்ப அட்டைதாரருக்கும் விலை இல்லாமல் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். நம்முடைய பெண்களுக்கு வேலைக்கு செல்ல, பணி முடிஞ்ச பிறகு வீடு திரும்ப 5 லட்சம் பெண்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் 25,000 மானியத்தில் வழங்கப்படும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் மானியமாக விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் வருது, பொங்கல் தோப்பு கொடுக்கிறோம், அதோட 1000 ரூபாய் வழங்கப்படும். தீபாவளி என்று நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டுப்புடவை வழங்கப்படும். இப்போ நகர பேருந்தில் பெண்கள் தான் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறாங்க. அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் ஆண்களும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம். இப்போ ரேஷன் கடையில் போடுற அரிசி
தரம் இல்லாமல் இருப்பதாக தகவல். அதிமுக ஆட்சிக்கு வந்த உடனே மளிகை கடையில் எப்படி தரமான அரிசி இருக்குதோ அதே அரிசி ரேஷன் கடையிலே வழங்கப்படும். இப்ப விலையில்லாம அரிசி கொடுக்கிறோம். அதிமுக ஆட்சி வந்த உடனே விலையில்லா பருப்பு கொடுக்கப்படும், ரேஷன் கடையில் விலையில்லா சமையல் எண்ணெய் கொடுக்கப்படும். ஆட்டோ ஓட்டுநர்கள் அவருடைய சங்கத்தில் பதிவு செஞ்சு புதிய ஆட்டோ வாங்கினா ஒவ்வொரு ஆட்டோவுக்கு 75,000 மானியம் கொடுக்கப்படும். பட்டப்படிப்பு படித்து அந்த மாணவர்கள் இளைஞர்கள் வேலை வாய்ப்பிலே பதிவு செஞ்சு பணி கிடைக்காம இருந்தால் அவர்களுக்கு மாதந்தோறும் 2,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். +2 வரை படித்தா 1000 ரூபாய் கிடைக்கும். முதியோர் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும். மீனவ நண்பர்கள் கடலில் மீன் பிடிக்கின்ற பொழுது உயிரிழக்க ஏற்பட்டால் அவருக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். கட்டிட தொழிலாளர்கள் பணியில் இருக்கின்ற பொழுது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். அதே போல டீசல் மானியம் 500 லிட்டராக மீனவர்களுக்கு வழங்கப்படும். மீனவர்களுக்கு தற்போது வழங்கப்படுகின்ற மீன்பிடி தடை காலத்தில் வழங்கப்படுகின்ற 8,000 ரூபாயை 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அம்மா இல்ல திட்டம் இன்றைக்கு ஏழைகள், அது எந்த ஜாதி மதமே கிடையாது, ஏழை என்று இருந்தால் வீடு இல்லாமல் இருந்தால் அந்த மக்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு மாநகர பகுதியில் கட்டி கொடுக்கப்படும். இந்த பகுதியிலும் கட்டி கொடுக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து, மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் தள்ளுபடி. இன்றைக்கு நகர பகுதியில் சாலை ஓரமாக நடப்பாதை ஓரமாக கடை வைத்து வியாபாரம் செய்கின்றவர் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய கடன் ரத்து. அவள் புதிதாக வியாபாரம் செய்ய விரும்பினால் அவருக்கு எந்த ஜாமீனும் இல்லாமல் குறைந்த வட்டியில் 2 லட்சம் வரை கடன் உதவி வழங்கப்படும். அம்மா உணவகம் சிறப்பாக செயல்படப்படும். மூடிய அம்மா உணவகம் திறக்கப்படும். ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏழை மக்களிடத்திலே மிகுந்த வரவேற்பு இருக்கின்ற காரணத்தினால அரசியல் கால் பிடிச்சிட்டு காரணமாக பல அம்மா உணவகங்களுக்கு தகுந்த உணவுப் பொருள் கொடுக்கல, தரமான பொருள் கொடுக்கல. அங்கே இருக்கின்ற உணவு தயாரிக்கின்ற பணியாளர்களை குறைச்சிட்டாங்க. அதிமுக ஆட்சி உடனே தரமான பொருள் கொடுக்கப்படும், ருசியான உணவு வழங்கப்படும், பணியாளர்கள் தேவையான அளவு வழங்கப்படும். மூடப்பட்ட அனைத்து அம்மா உணவும் திறக்கப்படும். அது மட்டுமல்ல, அதிமுக ஆட்சி அமைவது உறுதி உறுதி. அப்படி உறுதியாக வருகின்ற பொழுது இந்த அம்மா உணவகம் முதலமைச்சருடைய நேரடி பார்வையிலே செயல்படும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.